எப்படி இருக்குது இரண்டாவது பொறுப்பு? அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க? உங்களை என்னைக்கா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்களா, ஒரு கவுன்சிலர் போதும் நாங்கள் யாரும் காட்டுவோம் அடிக்கடி சீமான் அவர்கள் மேடையில் சொல்கிறது உண்டு, அதை நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. சீமான் அவர்கள் உங்களை என்னைக்காவது பாராட்டியிருக்காரா, ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒரு சூழலில் அண்ணாக்கு நான் அப்படி ரொம்ப அண்ணாக்கிட்ட நெருங்கி போகிறதில்ல. ஒரு சூழலில் அண்ணாக்கு நான் குரல் பதிவு அனுப்பினப்போ சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளுமைகள் உருவாக்கி வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்னை பாராட்டினாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, அதுதான் வந்து வேறு ஏதாவது பாராட்டுறது நேரடியாக அண்ணன் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கிளப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த குரல் பதிவில் சொன்னது. இப்போ அடுத்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறீங்க, எப்படி இருக்குது? மேலும் ஒரு கூடுதல் பொறுப்பு. நீங்கள் உங்கள் ஏரியாவில் செஞ்சதே இன்னும் பெருசாக செய்வீங்கன்ற எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க அந்த இடத்துல, அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உண்மையாகவே மிகப்பெரிய பொறுப்பு. நான் எதிர்பார்க்கல. ஒரு கவுன்சிலர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து நான் உண்மையாகவே விரும்பலை. எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இன்றைக்கி கவுன்சிலர் அப்படின்னா எப்படியாவது பேரூராட்சி தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம அண்ணா எனக்கு நம்பி கொடுத்தது. அதை நோக்கி பயணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வார்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையோடு, அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு வார்டாக எங்களுடைய வார்டை உருவாக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கு வந்து சிறந்த உதாரணமாக நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னா, ஒன்று வந்து அரசு பள்ளியை ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறோம். ஒரு அங்கன்வாடி இருக்குது, அதுவும் என்னுடைய வார்டில் நான் என்னுடைய வார்டு மக்கள் பயன்படுத்தக்கூடியது, அதுக்கும் ஒரு தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன். ஒரு மருத்துவமனை இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கும் வந்து அங்கே தர சான்றிதழ் வாங்குவதற்கு என்னென்ன உதவிகள் என்னால் பண்ண முடியுமோ அதை செஞ்சுருக்கிறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கருவிகள் வச்சுருக்கிறோம். அப்படின்னா பாதுகாப்பான ஊராக நம்ம ஊரை மாற்றணும். அப்போ இந்த ஆசையோடு என்னுடைய வார்டை எப்படி பண்ணணும், அதே வந்து குளச்சல் தொகுதி முழுவதுமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் பயணிக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக வந்து குளச்சல் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம், அதாவது இப்படியும் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டால் ஒரு எம்எல்ஏவால் செய்ய முடியுமா அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்படுற விதத்தில் நம்ம பணிகள் இருக்கும். கடைசி கேள்விக்கா, 24 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண வீட்டு மகள் 24 லட்ச ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் என்ன, ஏன் வந்தது, என்ன காரணம்? அது என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளை ஐஎஸ்ஓ விடை தவறு, என்னுடைய பிள்ளைகளை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அனுப்பக்கூடிய வசதி எனக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி சிந்தித்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் மற்ற பகுதிகள் எனக்கு சரியாக தெரியலை, நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான் இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பெரிய ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா வசதி இல்லாதவங்களும் நம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, குடும்பங்கள் வந்து பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து பள்ளிக்கு அனுப்புகிற நேரமே கடன் சுமை அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வி, திருமணம் எல்லாத்துக்குமே செலவு தானே. அப்போ நம்ம ஒரு தவறான உதாரணமாக இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தோம். அதனால் என்னுடைய பிள்ளைகளையும் அதே அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆமாம், என்னுடைய பிள்ளைகள் அதே அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வெளியே செலவு பண்ணால் இந்த லட்சமெல்லாம் செலவு பண்ணியிருப்பேன் தானே. அது மனசார அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அடித்தட்டு மக்கள் அங்கே சகல வசதியோடையும் என்னுடைய பிள்ளைகளோடையும் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம் அது எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வசதியை உருவாக்கி இருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்ம இப்படி இந்த பிள்ளைகளுக்கு செய்யும்போது நம்ம பிள்ளைங்க தானே வளருவாங்க, கடவுள் அவங்கள நல்லா இருப்பாங்க. அதான் உண்மை. நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம்.